கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டஃபின் ராஜோட சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். எல்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த சாப்டரோட பேர் ஹிஸ்ட்ரினாலே நம்ம பொதுவாக பாஸ்ட்டு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த சாப்டர்லேயும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்பேஸ்ஷிப் காமிக்கிறாங்க. அதில் ரெலிக்ஸு வந்து கேமராவில் யார் அந்த மெயின் இன்ஜின்குள்ளே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்கிறாங்க. மெயின் இன்ஜின்குள்ளே போனது வேறு யாரும் இல்லை, அது மஃபினா. இவன் எப்படி மெயின் இன்ஜின்குள்ளே, இவனா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துங்கிறாரு. இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டஃபின் ராஜ் விட்ட அந்த பாம் மஃபினை நோக்கி வருது. மஃபினும் பதிலுக்கு நிறைய பிளாஸ்ட்டு விடுறாரு. ஆனால் அதெல்லாம் அந்த பெரிய பாம் கிட்ட வேலைக்கே ஆகலை. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடும் போது திடீர்னு யார் முகமும் தெரியுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டஃபின் ராஜ் தான். ஸ்டஃபின் ராஜ் மின்னல் வேகத்தில் வந்து அப்படியே மஃபினோட மூஞ்சிலே குத்துனார். அவர் எட்டி உதச்சதுக்கு அவங்க ஸ்பீடாக போயிட்டு அந்த பாம்பை நோக்கி விடலாம். அந்த பாம்பு நோக்கி மேலே பயங்கரமாக போய் கிராஷ் ஆனதுனால பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. உள்ள நம்ம மஃபின் பயங்கரமாக அடிபடுது. அவருக்கு இன்ஜுரியான நம்ம மஃபின் கீழே விழுறாரு. கீழே விழுந்து அவர் மயக்கம் போடுறாரு. மயக்கம் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் எழுந்துச்சி பார்க்கும்போது அவனுக்கு ஒன்றும் புரியலை. நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ டோரில் யாரோ டோர் தட்டுறாங்க. உள்ளே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டஃபின் ராஜ் தான். ஸ்டஃபின் ராஜ் உள்ளே வந்தவனே மஃபின் பார்த்தவொடனே ஷாக். அவர் கோவத்தில் ஒரு பெரிய பிளாஸ்டர் ஜென்ரேட் பண்ணுறாரு. திடீர்னு நம்ம ஸ்டஃபின் ராஜும் மஃபினோட கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ஒன்றும் கூட சண்டை போட வரல, அதனால தான் நான் உன்னை காப்பாற்றணுன்னு கூட, முதல்ல நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு, நீ யார், நீ எங்கே வந்த, எல்லாத்தையும் இப்போவே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மஃபினும் வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாரு. இங்கேருந்து தான் பாஸ்ட் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க 3 குரூப்பாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்று டோரம், ஒன்று தேரம், ஒன்று தைரம். இந்த 3 குரூப்பில் தேரமுக்கும் தோரமுக்கும் ஆகாது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுனே இருப்பாங்க. இந்த 2 குரூப்பும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. தேரம் பீப்புள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான், ஆனால் தோரம் பீப்புள் கொஞ்சம் ரூடு. ஒரு நாள் ஒரு வார் நடக்கும்போது திடீர்னு கடல் வந்து அந்த வாரை ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இனிமேல் இந்த வாரே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டை க்ரியேட் பண்ணி அதில் அவரோட சக்தி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா அப்படியே இந்த ஆஸ்ட்ராய்டை இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக, அந்த டைம்லைன் ஃபுல்லாக அதை தெரிய விடுறாரு. அதனால் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பவுமே இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மேலே விழுந்ததுக்கப்புறமா அவனுக்கு பயங்கரமான சக்தி கிடைக்கும் அப்படின்றான் நம்ம மஃபின். அது கேட்டவொடனே ஸ்டஃபின் ராஜுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்படியா, அப்போ நான் தான் தெரிஞ்சவர் பார்த்தவங்கள, இந்த ஸ்டோரிலாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்க, மஃபினும் கோவப்பட்டு, ஆமாம் நீ நம்பி தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு எப்படி எப்போ இந்த சூப்பர் பவர்லாம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. சரி, ஓகே, பரவாயில்ல, விட்டுரு, நம்ம அப்புறமா இந்த டாப்பிக்கு பேசலாம், முதல்ல உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் மஃபின் ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சாப்டர் பற்றின தாட்ஸை நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிடலாம். நான் பார்ட் 4 வீடியோவை வந்து அடுத்த சண்டே ரிலீஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.